ஹலோ எவ்ரிவன், நான் கணிதா சக்தி. ஒரு தாயும் 4 பிள்ளைகளும் எபிசோட் நம்பர் 19. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம். அந்த கிழமை இப்படி சொல்லிட்டு போயிட்டா நமக்கு அடுத்து என்ன செய்யுதுன்னே தெரியலையே. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? அம்மா, நீங்க இன்னும் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கொஞ்சமாச்சு சாப்பிடுங்கம்மா. மா, உங்களை தான். எனக்கு வேண்டாம் மா, அப்படி சொல்லாதீங்கம்மா. இந்த பிரச்சனையை எப்படியாவது நம்ம சால்வ் பண்ணிடலாம். கண்டிப்பா நம்ம லிட்டில் டேட வெளியில கொண்டு வந்துடலாமா? மேடம், மா, என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ அவசரமா வரீங்க? மா, ஜெயில என்ன நடக்குதுன்றது எனக்கு ஒருத்தவங்க மூலமா தெரிஞ்சது. நம்ம முதலாளிய அவனுங்க போட்டதில் முடிவு பண்ணிட்டானுங்க. ஜெயிலுக்கு உள்ளேயோ வெளியிலயோ அவர் சாகிறதுக்கு நாள் குறிச்சிட்டு இருக்கானுங்க. எப்படியாச்சு அவரை நம்ம காப்பாத்தியே ஆகணும். அதுக்காக நான் ஒரு பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். என்ன? இதுதான் அந்த மேப்பு. மா, எப்படியாச்சும் லிட்டில் டேட நம்ம வெளியில கொண்டு வரணும். அவர் கண்டிப்பா இந்த அறையில தான் இருக்கணும். ஆமாம்மா, நீங்க தான் அவரை காப்பாற்றணும். இல்லைன்னா அவருக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்திடுவாங்கம்மா. நீங்க தான் காப்பாற்றணும். எங்களுக்கு எங்களோட லிட்டில் டேட் வேணும். அப்படின்னா நான் சொல்றத கவனமா கேளுங்க. இங்கிருந்து யாரும் மிஸ் ஆகி போயிடக்கூடாது. அப்புறம் உங்களை தேர்றதுல எனக்கு சிரமமாயிரும். நீங்க 2 பேரும் போய் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. புரிஞ்சுதா? ஆ, புரிஞ்சுதுமா. அப்புறம் நீங்க காட்டுக்கு போய் சில பழங்களை வேட்டையாடி கொண்டு வரணும். சரிங்கம்மா. இன்னைக்கு நைட்குள்ள அவங்க 2 பேரும் எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும். அதுக்கப்புறம் ஜெயில காமிப்பாங்க. ஹீரோவும் ஹீரோட அம்மாவுமே சேர்ந்து கைதாயிருப்பாங்க. ஏய், பத்திரமா கொண்டு வராத. யார் இவன்? இங்க எதுக்கு வரா? வணங்க தம்பி. ஒரு விதத்துல நான் உங்க மாமா தான். என்ன சொல்றாமா? அதாவது நான் இந்த நகரத்துக்கு எக்ஸாம் எழுத வந்தப்போ எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன். உங்க அப்பா தான் எக்ஸாம் எழுத வச்சு எனக்கு அவர் வச்சு இந்த சாப்பாடை கொடுத்து உதவி செஞ்சாரு. எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? தெரியும் தம்பி. எங்களை காப்பாற்ற போறீங்களா? சே, அந்த அளவுக்கு தப்பா நினைக்காதீங்க தம்பி. அந்த அளவுக்கு ரைட்ஸ் எல்லாம் எனக்கு இல்லை. இன்னைக்கு அரிசின்றது தங்கத்தை விட விலை மதிக்க முடியாத ஒன்னா இருக்கு. அதனால உங்க அப்பா செஞ்ச உதவிக்கு நான் நன்றி கடனா 2 பவுல் சோறு எடுத்து வந்திருக்கேன். இதுதான் நான் உங்க அப்பாவுக்கு செய்யற கைமாறு, அவங்க குடும்பத்துக்கு காட்டுற நன்றி. அதனால சோறு கிடைக்காத இந்த உலகத்துல உங்களுக்காக இது கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க, நான் வரேன். போய் உங்களோட பனிஷ்மெண்ட் ஆரம்பிங்க. என்னடா 2 பேரும் பார்த்துட்டு இருக்கீங்க? சோறு கிடைக்கிறது இந்த நாட்டுல எவ்வளவு அரிதான விஷயம்னு பாத்தீங்கல்ல. சாப்பிட மனம் இல்லையா? நான் வேணா ஊட்டி விடுவா. என் பொண்டாடி கூட ஊட்டி விட்டதில்லடா. உனக்கு ஊட்டி விடுறேன். இந்தா சாப்பிடு சாப்பிடு. சாப்பிட்றோம், சாப்பிடு. கொஞ்சம் அப்படிதான். ஐயோ, சாப்பிடுங்கம்மா. ஐயோ விட்டுறியா? உங்களுக்கு சோறு வேணும்னா எடுத்துக்கோங்க. என்ன சொல்றான் இவன்? சோறு கிடைக்கிறது அறியுதில்ல. நீங்க எட்டுனது போல தாராளமா நீங்க 2 பேருமே சாப்பிடலாம். எங்களுக்கு வேணாம். அப்படியா? ஆமா, எனக்கும் ஆசையா தான் இருக்குது. வாடா 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 வாடா, சீக்கிரம் வாடா. எவனா பாக்குறதுக்குள்ள இந்த சோறை ஆட்டிப்படி சாட்டுறோம். எனக்கு வைடா. டேய் வச்சு தொலைங்கடா. எப்படியாச்சும் கண்ணு இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த ரூட் தானே மேப்ல காமிச்சாங்க. இந்த ரூமா இருக்குமா? இங்கதான் இருக்கிறான். பார்த்து வலிக்குதுடா. மெதுவா கூட்டிட்டு போங்கடா. ஏன்டா இப்படியே உயிரை வாங்குறீங்க? முதல்ல விடுங்கடா. உங்களுக்கு ஒரு கைதி ஒழுங்கா ஈர்த்துட்டு வர கூட தெரியல. உதவாக்காரீங்களா? என்ன? நான் தான் இதுல ஜெயிக்க போறேன். இங்க பாத்தியா தம்பி? நீ தான் ஜெயிக்கணும். பாரு என்னோட மூவ பாத்தியா? நான் தாண்டா இதுல வின்னு பெட்டு கட்டின மாதிரி நான் தான் ஜெயிக்க போறேன். நீங்க தோக்க போறீங்க. இவனை காப்பாத்த வந்ததுக்கு என்ன சொத்தாலும் அடிக்கணும். சே, இங்க ஒரு அறை இருக்கு. முதல்ல வந்ததுக்கு வேற ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். இவன் எக்கேட தொலைஞ்சு போறான். யாரும் என்ன பார்த்துடக்கூடாது. யார் இது? யாரும் வந்துட்டு போற மாதிரி தெரியுது. எங்க போனா? இப்பதானே என் கண்ணில் பட்டான். என்ன மாதிரி கருப்பு ட்ரெஸ். இங்க இவன் யாரு? கரெக்டான டைமுக்கு வந்து பீட்சாவை கொல்றதுக்கு பிளான் போட்டு இருக்கிறாங்க. கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு பீட்சாவை காலி பண்ணிடு. உன் திறமை என்னன்னு இதுல நான் பார்த்தே ஆகணும். அதெல்லாம் எனக்கு கை தேர்ந்த வேலை. கவலையை விடு. மக்களை தூண்டி விட்டு அவனை கொல்ற வேலையை நான் பாத்துக்கிறேன். வரட்டா? பார்த்து பத்திரமா இருந்துக்க. ஓ, இதுதான் உங்களோட பிளானா? பசியில வாடிட்டு இருக்க மக்களை மன்னருக்கு எதிராக திருப்பி விடுறீங்களா? இந்த விஷயத்த எப்படியாச்சும் நான் மன்னர்கிட்ட சொல்லியே ஆகணும். அதுக்கு நான் அவரை மீட் பண்ணணுமே. எப்படி போய் மீட் பண்றது? ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணி பார்ப்போம். ஐயோ, இங்க பலத்த பாதுகாப்பா இருக்கே. போங்க சீக்கிரம் போங்க. சீக்கிரம் பீட்சாக்கு சாப்பாடு கொண்டு போகணும். கிச்சனுக்கு எல்லாரும் போங்க. காய்கறிகளை கொண்டு போங்க. இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போவாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது.
We will meet again. Love you.